கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அல்லது உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு. அன்பானவர்களே, நாங்கள் பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே, அவர் பரிசுத்தராக எப்பொழுதுமே இருக்கிறபடினாலே, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஒரு நாளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கால் அல்ல, அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு கால் அல்ல, அல்லது ஏதோ ஒரு நாளிலே ஒரு கொஞ்ச நேரம் அல்ல. எப்பொழுதுமே நாங்கள் அவருக்குள்ளாக நாங்கள் ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக எங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த பூமியானது பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது. இந்த பூமியிலே எவ்வளவோ பாவமான, எவ்வளவோ பலவிதமான காரியங்களை எங்களுடைய கண்களினாலே காண்கிறோம், காதுகளினாலே பலவிதமான தேவனு பிரியமில்லாத வார்த்தைகளை கேட்கிறோம். இப்படி பலவித காரியங்கள், செயல்களை நாங்கள் தேவன் அருவருக்கிற அசூசியான பல விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம், கேட்கிறோம். அப்படியான ஒரு பூமியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் எப்பொழுதுமே எந்த நிமிஷமும் அன்புக்குரியவர்களே எங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டியது, எங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. வேதத்திலே நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொன்னால் இன்னும் தேவ பிள்ளைகளே, நாங்கள் இந்த பரிசுத்தத்தை குறித்த ஒரு தெளிவு, நாங்கள் எங்களை எப்பொழுதும் பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், எங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும், எங்களை ஆராய்ந்து பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கத்தக்கதாக இந்த நாளிலும் இந்த தேவ செய்தி எங்களுக்கு நிச்சயமாக உதவும் என்பதிலே ஐயமில்லை. ஆமென். ஆகவே பாருங்கள், லேவியர் ஆகமத்திலே 20வது அதிகாரம் 7வது வசனம் அல்லது 7வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று லேவியர் ஆகமத்திலே இந்த பரிசுத்தத்தை குறித்து அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறார் என்று சொல்லி பல வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 26வது லேவியராகும் 20:26 சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இங்கே அருமையாக அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற ஆமென், அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தவான்களாய், அல்லது அதாவது அவர் விரும்புகிற, அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் பரிசுத்தத்தை குறித்து சொல்லுகிறாரோ அதற்கேற்ற விதமாக எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், எங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. இதே வார்த்தை லேவியராகும் 11:45 பாருங்கள், நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று சொல்லி இந்த பழைய ஏற்பாட்டிலும் பரிசுத்தத்தை குறித்து பல வார்த்தைகள், பல விடயங்களிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்களை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக தேவன் அங்கே வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் பல இருக்கிறது. அன்பானவர்களே, ஏன் அவர் எங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும்? அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம், நாங்கள் எங்களுக்கேற்ற விதமாக நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு விட்டோம், எங்களுடைய ஒரு சுயநீதியின் அடிப்படையிலே அப்படி அல்ல, அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் லேவியர் ஆகமத்திலே இப்ப படித்தோம். அப்படி என்று சொன்னால்
அவருடைய வார்த்தைக்கேற்ற பிரகாரம், அவர் விரும்புகிற பிரகாரம், நான் விரும்புகிற பிரகாரம் அல்ல, அவர் விரும்புகிற பிரகாரமாக நாங்கள் பரிசுத்தமாக நாங்கள் வாழ வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் பரிசுத்தத்தை குறித்து நாங்கள் நன்கு அறிந்தவர்களாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தை என்னோடும் உங்களோடும் பேசுகிறது என்றால், இந்த வருஷ கடைசியிலும் கூட எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அன்பானவர்களே, நாங்கள் பரிசுத்தத்தை எவ்வளவுத்திற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நிமிஷமும் அதை குறித்த ஒரு தெளிவோடு அல்லது அதை குறித்த ஒரு எண்ணத்தோடு நோக்கத்தோடு இருக்கிறோமா என்பதை நாங்கள் இன்றைக்கு எங்களுக்குள்ளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்றால் நாங்கள் பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகள், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன தேவனுக்கு நாங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஒரு மாசத்திலே ஒரு நாள் அல்ல, அல்லது கிழமையில் ஒரு நாள் அல்ல, எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளாக எந்த நிமிஷமும் எங்களை ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக நாங்கள் எங்களை அன்புக்குரியவர்கள் அவருக்கு முன்பாக நாங்கள் நிறுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாங்கள் எப்பொழுதும் ஒரு வார்த்தையை பேசினால், ஒரு நினைவு நினைத்தால், அல்லது ஒரு செயலை செய்தால், அன்பானவர்களே, அதிலே ஏதாவது தேவன் வெறுக்கத்தக்கதாய், தேவன் விரும்பாத விதங்களிலே எங்களுடைய செயல்கள் இருந்திருக்கிறதா, பார்வைகள் இருந்திருக்கிறதா, நினைவுகள் இருந்திருக்கிறதா, இவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதில் ஏதாவது தேவன் விரும்பாத விதமாக என்னுடைய காரியங்கள் இருக்குமானால் அதிலே நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ளாக என்னை சுத்திகரித்துக் கொள்ள, ஆண்டவரே இப்படியெல்லாம் நான் செயற்பட்டு விட்டேன், பேசிவிட்டேன், நினைத்து விட்டேன், பார்த்து விட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், 1 பேதுரு புஸ்தகத்திலும் அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 1:14 1வது அதிகாரம் 14 16 வரைக்கும் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதை நாங்கள் வாசித்தோம். ஆமென். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சொன்னது போல ஒரு நாளில் ஏதோ ஒரு தடவை அல்ல, எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில எந்த நிமிஷமும் இதை குறித்த ஒரு அறிவு, அன்புக்குரியவர்களை, இதை குறித்த ஒரு தாக்கம், பரிசுத்தம், நாங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டுமே, நாங்கள் பரிசுத்தருடைய பிள்ளை, கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறார், அதே போல நாங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நான் எப்பொழுதும் இந்த நிமிஷத்திலும் எந்த செகண்டிலும் என்னுடைய காரியங்கள் ஏதாவது பரிசுத்த குறைவு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து, அன்பானவர்களே, நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் விரும்புகிறது போல, அவருடைய வார்த்தையின் பிரகாரம், அவர் எப்படி இதையெல்லாம் செய்யும்படியாக எங்களுக்கு அவருடைய வார்த்தைகள், அவருடைய ஆலோசனைகள் இருக்கிறதோ அதற்கேற்ற விதமாய் நாங்கள் எங்களுடைய வழிகளையோ, எங்களுடைய நடைகளையோ, எங்களுடைய பார்வைகளையோ நாங்கள் விட்டு விலகி நடப்போமா இருந்தால் அங்கே ஒரு தேவன் விரும்பாத ஒரு காரியங்களுக்குள்ளே போகிறோம். அங்கே ஒரு பரிசுத்த ஒரு குறைச்சல், அங்கே பரிசுத்த ஒரு அன்புக்குரியவர்களே சில செயல்களுக்குள்ளே போய்விடுகிறோம். ஆகவே அன்பானவர்களே, அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த லேவியர் ஆகமத்திலே 20வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாங்கள் வாசித்தோம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்கள். அவருக்கேற்ற, ஆமென். அன்பானவர்களே, அவருக்கேற்ற ஒரு அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறார், ஒவ்வொரு விடயங்களிலும் எந்த விதத்திலும் ஒரு அருவருப்பு, அசூசி, ஒரு அசுத்தம், ஒரு பாவமான காரியங்களை குறித்த ஒரு செயல்கள், நடைகள், நினைவுகள் இல்லாமல் எப்படி அவர் வாழ்ந்தார், அவர் எப்படி ஜீவித்தார், எப்படியாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி அப்படித்தான் நாங்கள் அவரை பார்த்து நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய சுயநீதிகளின் அடிப்படையிலே, அன்பானவர்களே, எங்களுடைய அறிவுக்கு தக்கதாய் நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற வாழ்க்கை அல்ல. கர்த்தர் இதை விரும்புகிறார். கர்த்தர் எப்படி அவருடைய வார்த்தையின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறதா, அதை அப்படித்தான் பார்க்க வேண்டும். என்னுடைய ஒரு சுயநீதியிலே ஓகே, நான்
என்னுடைய இதன் பிரகாரம் ஓகே, நான் பெருசா பாவம் செய்யவில்லை, பெருசா நான் யாருக்கும் அநீதி செய்யவில்லை என்று சிலர் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் சில வேளைகளில் என்னுடைய அந்த சுயநீதியின் பிரகாரம் நான் செயற்படுகிறது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். அன்பானவர்களே, பாருங்கள், சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லும் பொழுது இன்னும் அது எங்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கும். பாருங்கள், நான் வாசிக்கிறேன். அங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 30வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததி. அழுக்கற, தங்களை ஒரு பூரணமாக சுத்திகரிக்காமல் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு விட்டோம், நாங்கள் சுத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற சந்ததியாரும் உண்டு. ஆகவே அப்படி என்று சொன்னால் ஒரு சுயநீதியின் அடிப்படையில எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய பேச்சுக்கள், பார்வைகள், இவைகளெல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே ஓகே, எங்களுடைய மன திருப்திக்கு அன்பானவர்களே எங்களை சுத்தப்படுத்தி கொண்டு சரி நான் இப்படி செய்து விட்டேன் என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்திலே அல்லது ஏதோ ஒரு சுயநீதி என்று சொல்லும் பொழுது நான் செய்தது சரிதானே, அவர் அப்படி கதைத்தால் நான் இப்படி இதற்கு ஒரு பதில் சொன்னேன் என்று சொல்லி சில வேளைகளில் அந்த ஒரு சுயநீதியில கூட நாங்கள் எங்களை ஒரு சரிப்படுத்தி கொண்டு, அதான் இதுல சொல்லப்படுகிறது, தங்களை அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற நான் சுத்தம், நான் அவ்வளவு அப்படியெல்லாம் நான் என்னை நான் வைத்து பார்க்கும் பொழுது அவர் எப்படி எல்லாம் செய்தார், நானும் என்னுடைய ஒரு பதிலுக்கு நான் அவர் ஏதோ விதத்திலே நான் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி எங்களுடைய ஒரு சுயநீதியில சில வேளையில் எங்களை ஒரு சுத்தவான் என்று சொல்லி நாங்கள் ஒரு நல்ல எங்களுடைய கைகள் சுத்தமாயிருக்கிறது, எங்களுடைய காரியங்கள் சுத்தமாயிருக்கு, அவங்க இப்படி செய்தாங்க, நாங்கள் இப்படி செய்தோம், ஆனால் நாங்கள் ஒன்றும் ஒரு அவர்களுக்கு எதிராக போகவும் இல்லை, அவர்கள் இப்படி செய்தபடியா நாங்கள் இப்படி செய்தோம். இது ஒரு சுயநீதி. அன்பவனவர்களே, இந்த சுயநீதியின் அடிப்படையிலே எங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் நாங்கள் எங்களை சுத்தம் பண்ணி கொள்வதில்லை. கர்த்தர் விரும்புகிறவரை, நான் பிழை செய்தேனா, சரி அவர் செய்து விட்டார், எதிராக ஒரு காரியத்தை செய்து விட்டார், ஒரு பேச்சை பேசிவிட்டார், நானும் ஒரு பேச்சு ஏதோ அவருடைய வாய் அடங்க வேண்டும் என்று பேசிவிட்டேன், ஆனா அந்த வார்த்தை ஒரு பரிசுத்தம் இல்லாத வார்த்தை, ஒரு தேவன் விரும்பாத வார்த்தை. ஆனால் நான் எனக்குள்ள என்ன இல்ல, அவர் இப்படி பேசினா நானும் இப்படி பேசினா, அதனாலே நான் அப்படி நானா போய் ஒரு பிரச்சனை எடுக்கல, அல்ல நானா போய் எந்த விதத்திலும் விதண்டேல என்று சொல்லி எங்களை நாங்கள் ஒரு திருப்திக்குள்ளா வைத்து எங்களை நாங்கள் அந்த வார்த்தைகள்னாலே எங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை உண்டாக்கி இப்படி இருக்கிறோம். அன்பானவர்களே, இதுதான் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் அன்பானவர்களே தங்களை சுத்தவான்கள் என்று சொல்லி அங்கே நீதிமொழி வாசித்தோம், தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியார் உண்டு. அதுதான் ஏசாயில கூட 66:17 சொல்லுகிறது, தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்கள். தங்களை தாங்கள், அதான் இப்ப சொன்னது போல எங்களுடைய ஒரு சுயநீதியின் அடிப்படையிலே நான் கதைத்தது பிழை இல்லை, அவர் இந்த வார்த்தை பாவித்தால் நானும் அவற்றை வாய அடங்க விடும் என்று ஒரு வார்த்தையை பாவித்தேன். இப்படி அன்பானவர்களே, இதுல பிழை இல்லை என்று சொல்லி இப்படி, ஆனா ஆண்டவற்ற வார்த்தையின் பிரகாரம் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தரோடு வைத்து, அப்ப நான் அந்த வார்த்தை பேசினது பிழை அல்லவா, அந்த வார்த்தை பேசினது ஒரு பரிசுத்தத்துக்கு எதிரான ஒரு வார்த்தை அல்லவா. அப்போ கர்த்தருக்குள்ளாக பார்க்கும் பொழுதுதான் அன்பானவர்களே நாங்கள் அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தவான்களாக நாங்கள் மாற முடியும். ஆமென். அவை சுயநீதியிலே நாங்கள் அன்பானவர்களே நீதிமான்கள் என்று சொல்லி கொண்டு எங்களுடைய ஒரு பார்வையிலே அன்பானவர்களே நாங்கள் இந்த பரிசுத்தத்தை குறித்த ஒரு தெளிவுக்குள்ளாக போகக்கூடாது. கர்த்தர் கேட்ட ஒரு பரிசுத்தம் என்றால் அவர் என்ன விரும்புகிறார், பேச்சில் சரி, பார்வையில் சரி, நடையில் சரி, செயலில் சரி, எல்லாத்திலும் ஒரு பரிசுத்தம் அன்பானவர்களே. எல்லாம் அவருடைய வார்த்தையின் ஒரு ஒழுங்கின் பிரகாரத்திலே எல்லாம் இருக்க வேண்டும். அதில் ஒன்று தவறி நான் என்னுடைய ஒரு திருப்திக்கு, என்னுடைய ஒரு சுயநீதியிலே அவர்கள் இப்படி கதைத்தார்கள், நான் இப்படி இருந்தேன், அல்லது நான் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே நான் அப்படியெல்லாம் பெரிய பாவம் செய்யவில்லை, இப்படியெல்லாம் இந்த ஒரு காரியம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தர்
இப்படி நான் கதைத்தது பிழை, இப்படி நினைத்தது பிழை. நான் என்ன இப்படி எதை நினைத்து இந்த வார்த்தையை நான் உள்ளத்திலே எண்ணத்தை நினைத்து வெளியிலே நான் செயற்படுத்தி இருக்கிறேன் என்பதையெல்லாம் அறிவார் அன்புக்குரியவர்களே. ஆகவேதான் நான் என்ன சொல்றேன்னால், கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருக்கேற்ற விதமாய் பார்ப்போம் என்றால், நான் உள்ளத்திலே நினைத்ததே ஒரு பாவம், ஆனா வெளியிலே செயற்படுத்தினது சில வேளைகளிலே அது நல்லது போல தோன்றலாம். அன்பானவர்களே, நான் என்ன சொல்லுகின்றால், கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்றால், இப்படி இச்சையோடு பார்க்க கூடாது என்று சொன்னால் பார்க்க கூடாது. அது அது பாவம் என்று சொன்னால் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். ஓகே, இப்படியான ஒரு பார்வை, இச்சையான பார்வை வந்துவிட்டது, பொருட்கள் மீது ஒரு இச்சை வந்து விட்டது, அதில் ஒரு ஸ்திரீ மீது ஒரு ஆண் மீது ஏதோ ஒன்றின் மீது ஒரு இச்சை, இப்படியாக அன்பானவர்களே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்றால் இந்த ஒன்றை மிச்சிக்க கூடாது. பெண்களையோ ஆண்களையோ அல்லது ஏதோ ஒன்றை மிச்சிக்க கூடாது என்றால் அதிலே விழுந்து விட்டோமா? இல்லை, அது ஏதோ இந்த சூழ்நிலை, ஆனால் நான் அதை விட்டு விட்டேன் என்று சொல்லி அதிலெல்லாம் சாட்டு போக்குகளை சொல்லி எங்களை திருப்திப்படுத்திக் கொள்கிறார். பரிசுத்தப்படுத்த வேண்டும் கர்த்தருக்கு ஏற்ற விதமாய். அதான் நான் சொல்கிறேன், அன்பானவர்களே, எங்களை நாளுக்கு நாள், ஆண்டவரே அப்பா இப்படி நினைத்து விட்டேன், இப்படி பேசிவிட்டேன், ஆண்டவரே நான் உங்களுக்குள்ளாக, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை சொல்லியே சில வேளைகளில் என்னுடைய உள்ளத்திலே ஒன்றை நினைத்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையைத்தான் நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே நான் என்னுடைய ஒரு சுயநீதியிலே சில காரியங்களை செயற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி, அன்பானவர்களே உண்மையை ஒத்துக்கொள்வோம். உள்ளத்திலே ஒன்று நினைத்து வெளியிலே ஒன்றை சில வேளைகளை செய்திருப்போம், ஆனால் உள்ளத்திலே வேற காரியங்கள் எனக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் செய்தது சில வேளைகள் ஏதோ மற்றவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பிரகாரமான காரியமா இருக்கும். சில வேளைகள் ஏதோ வசனத்தை தான் சொல்லுகிறார் என்று இருக்கும், ஆனால் அந்த வசனத்தின் மூலம் நான் எப்படி என்னுடைய உள்ளத்திலே நினைத்திருப்பேன், இந்த வசனத்தை சொன்னால் இவருக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும், இவருக்கு ஏதோ ஏதாவது ஒரு குத்தும் என்று சொல்லி கூட சில வேளைகளிலே அன்பானவர்களை உள்ளத்திலே நினைத்து வெளியிலே தேவன் வார்த்தையைத்தான் சொல்லுவேன். ஆனால் அந்த வார்த்தை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று எனக்குத்தான் தெரியும். உள்ளத்திலே மற்றவர்களுக்கு அவருக்கு இந்த வார்த்தையை சொன்னால் ஏதாவது விதத்திலே ஒரு குத்தும், இவர் ஏதாவது அவருக்கு இப்படி அடிச்சாதான் சரி என்று சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் அன்பானவர்களே நாங்கள் தேவனுக்குள்ளாக எங்களை ஒப்பிட்டு பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு இதைத்தான் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், எங்களை பரிசுத்தம் பண்ணுவோம். இப்படி கதைத்திருக்க கூடாது, நான் உள்ளத்திலே நினைத்தது ஆண்டவரே ஒரு தவறான நினைவு, ஆனால் பேசினது உம்முடைய வார்த்தையைத்தான், ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு நான் மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை, ஒரு வேதனையை, ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்றான் பேசினேனே என்று சொல்லி அன்பானவர்களே மனம் திரும்ப வேண்டும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நான் அன்றை சொல்றேன். எந்த விதத்திலே நாங்கள் இந்த வருஷத்திலே அன்பானவர்களே ஒரு வருஷ கடைசியிலே வந்திருக்கிறோம், எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் எப்படியெல்லாம் ஒரு பரிசுத்த குறைச்சலுக்கு ஏதுவாக எங்களுடைய செய்கைகள் இருந்திருக்கிறது, எங்களுடைய சுய நீதிகள் கூட அன்பானவர்களே நாங்கள் ஏதோ பரிசுத்தம் பண்ணி விட்டோம் எங்களை என்று சொல்லி சில வேளை நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தால் நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுப்போம். பாருங்கள், யோபுவை குறித்து சொல்லப்படுகிறது. யோபு 32:1 சொல்லுகிறார், யோபு தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தபடினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதி உத்தரம் சொல்லி ஓய்ந்தார். அவனுக்கு அவனுடைய அந்த நண்பர்கள் சில ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள் அவனுடைய காரியங்களுக்கு, ஆனால் அவன் எப்படி தன்னுடைய பார்வைக்கு அவன் நீதிமான், நான் ஒரு பிழையும் செய்யவில்லை, நான் என்னுடைய அறிவின் பிரகாரம் நான் பாவம் செய்யவில்லை, எந்த விதத்தில் நான் எந்த தப்பும் செய்யவில்லை என்று அவருடைய ஒரு பார்வையிலே அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி இதிலே சொல்லப்படும். தன்னுடைய பார்வைக்கு அவன் நீதிமான் இருந்தபடினாலே அவர்கள் சொன்ன காரியங்களை எடுத்துக்கொள். ஆனால் இந்த யோபு தேவனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்த பொழுது, யோபு 42:5-6 சொல்லப்படும், என் காதில் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தரோடு தன்னை பார்க்கிறார், ஆண்டவருடைய வார்த்தையோடு பார்க்கிறார். அதான் லேவிய ராமத்திலே பார்த்தோம், எனக்கேற்ற விதமாக எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்கள் எனக்கேற்ற அவரோடு ஒப்பிட்டு பார்க்க, அவருடைய வார்த்தையோடு. நான் என்னுடைய மனசு மாம்சம் சொன்னது நான் நல்லமென்றுதான்,
ஆனால் ஆண்டவர்ட்ட வார்த்தை சொல்லுங்கள், இப்படி கதைத்திருக்க கூடாது, இப்படி பேசி இருக்க கூடாது, இப்படி நான் சிந்தித்திருக்க கூடாது. ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லி, அன்பானவர்களே, நாங்கள் அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தவான்களா இருக்கிறோம். அப்படி என்றால் அவரோடு ஒப்பிட்டு பாருங்கள். யாரோடு? என்னோடு, என்னுடைய சுயநீதியோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. சிலவுடைய இந்த மனசு மாம்சம், என்னுடைய சுயநீதி அதுதான் வெளிப்படும். நான் செய்தது சரி, நான் பேசினது சரி, அல்லது ஏதோ ஒரு சாட்டு போக்கு சொல்லும், நான் வேணுமென்று இதை செய்யலை, இதை இப்படியெல்லாம் நான் நிச்சயோடு பார்க்கல, ஏதோ ஒரு சூழ்நிலை என்ற ஏதோ ஒரு மனசு இப்படியாக போய்விட்டு என்று திருப்திப்படுத்தி விட்டு ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் அதை சமாளித்து விடுகிறோம். அன்பானவர்களே, கர்த்தருக்கேற்ற விதமா என்றால் ஆண்டவருக்குள்ளே, ஆண்டவரே நான் பாவியப்பா, நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, என்னுடைய மனசும் மாம்சம் சொன்னால் நான் செய்திருக்க கூடாது, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி அன்பானவர்கள் நாங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இது எப்பொழுதும் என்ன நான் சொன்னது போல இந்த பூமியிலே அன்பானவர்களே, பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித்திறான். எந்த ஒரு சின்ன இடைவெளி வரும் இவனை வஞ்சிப்பதற்கென்று. அப்ப அன்பானவர்களே, எந்த விதத்திலும் நாங்கள் அன்பானவர்களே அதற்குள்ளாக நாங்கள் பிசாசனுடைய வஞ்சனைகளுக்குள்ளே, அவனுடைய பிடிக்குள்ளே போகாதபடி, ஏதாவது தவறிவிட்டோமா, ஆண்டவரே இந்த இடத்திலே நான் இப்படி பேசிவிட்டேன், இப்படி பார்த்து விட்டேன், இப்படி ஒருவரை ஒரு அற்பமா எண்ணி விட்டேன், ஆண்டவரே இப்படி அலட்சியம் பண்ணி விட்டேன், ஒரு தாழ்வாக நினைத்து விட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இப்படியான நினைவுகள் உமக்கேற்ற விதமான ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வராது என்று சொல்லி அன்பானவர்களே உடனே ஆவியானவர் அந்த உணர்த்துதலை தரும் பொழுது, அன்பானவர்கள் அல்லது ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை தேவனுக்கேற்ற விதமா எங்களை ஒப்பிட்டு பார்த்து, நாங்கள் எந்த இடத்திலே, எந்த பேச்சு, எந்த பார்வை, எந்த நடை, எந்த கிரியைகள் தேவனுக்கு முரணாக இருந்திருக்கு, அதிலே தேவனுக்குள்ளாக அது ஒரு பரிசுத்த குறைச்சலான காரியம் என்று சொல்லி எங்களை ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை சுத்திகரிங்க என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், லூக்கா புஸ்தகத்திலும் கூட அங்கே பரிசேயன் ஆயக்காருடைய ஜெபம் பாருங்கள். அவன் யாரோடு ஒப்பிட்டு பார்க்கிறான்? இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்க்கிறான். அவனை விட நான் நல்ல, இன்றைக்கு அப்படியும் பார்க்கிறார்கள். அப்படி ஒப்பிட்டு மற்ற மனுஷர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதல்ல பரிசுத்தம். தேவனோடு, தேவனுடைய வார்த்தையோடு தான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். லூக்கா புஸ்தகம் 18வது அதிகாரம் 10 வாசிக்கிறேன் பாருங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். எப்படி இவன் ஒப்பிட்டு பார்க்கிறான்? இன்னொரு மனுஷனோடு ஒப்பிட்டு பார்க்கிறான். நான் அவனை போல இதை சொல்லுற, நான் பரிகார, அநியாயக்கார், விவசாரக்கார் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராது நான் என்று பாருங்கள். சோத்தரிக்க வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், சம்பாத்தியெல்லாம் தசமபாகம் செலுத்துறேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்ணான் என்று சொல்லி, இப்படி இன்னொரு மனுஷரோடு ஒப்பிட்டு பார்த்த எங்களுடைய பரிசுத்தத்தை அன்பானவர்களே நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு கணக்கு போடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். மற்ற மனுஷரை விட சில வேளைகளில் அவரை விட நான் குறைவான பாவங்கள் அல்லது தவறுகளையோ சில காரியங்களை செய்யாமல் இருக்கலாம். அவர் பெரிய களவெடுக்கிறார், அப்படி பெரிய பாவம், வச்சார பாவம், அந்த பாவம், இந்த பாவம், பெரிய ஏமாற்றுக்கள், சுத்து மாத்துகள் என்று இப்படி இல்லை. நான் அப்படியெல்லாம் பெரிய சும்மா ஏதோ ஒரு நினைவு கூடாத எண்ணங்கள், சிறிய ஒரு இந்த அல்லது வேறெடுத்து ஏதோ ஒரு பொருள் எடுத்து இப்படி நான் மற்ற மனுஷரை வைத்து நான் கணக்கு போடக்கூடாது. அன்பானவர்களே, கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறார். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இச்சிக்க கூடாதுன்னா பெரிசோ சின்னனோ, இச்சிக்க கூடாதுன்னா இச்சிக்க கூடாது, களவெடுக்க கூடாதுன்னா களவெடுக்க கூடாது, ஏமாற்றக்கூடாதுன்னா ஏமாற்றக்கூடாது. அன்பானவர்களே, இதுதான் கர்த்தருக்கேற்ற விதமாக
அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். யாரோடும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அவரை விட நான் நல்லவன் அல்லது என்னுடைய சுயநீதியில நான் செய்தது சரி, நான் மற்றவர்களுக்கு அப்படி தப்பு இல்லை, அவர்கள் இப்படி செய்தார்கள் நான் இப்படி செய்தேன் என்று சொல்லி நான் எனக்குள்ளேயே அன்புக்குரியவர்களே ஒரு சுயநீதியை வைத்து கொண்டு அன்பானவர்களே நாங்கள் ஏதோ எங்களை ஓகே நான் இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஏதோ முடிவெடுத்துட்டு இருக்கிறது. ஆண்டவருக்குள்ளாக அவருடைய வார்த்தையின் பிரகாரம் பார்த்துத்தான் எங்களை பரிசுத்த அந்த இடத்திலே எப்படி நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். அன்பானவர்களே, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய எல்லா நிலைகளிலும் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது எந்த இடங்கள்லாம் தவறுகிறோமோ அந்த இடங்கள் எல்லாம் ஒரு தேவன் விரும்பாத காரியம், அது ஒரு பரிசுத்த குறைச்சல் தான். அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நாங்கள் நடக்கிறோம் என்றால் கர்த்தருக்கேற்ற விதமாக நாங்கள் விலகி வழிகளில் நடக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமான ஒரு பரிசுத்த குறைச்சலே தான் அங்கே போகிறோம். ஆகவே எங்களை அந்த இடத்திலே மன்னிப்பு கேட்டு பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் நடக்க வேண்டும். பாருங்கள், ஏசாயாவை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ஏசாயா அங்கே 6வது அதிகாரத்திலே ஏசாயாவும் எப்படியாய் தேவனை பார்த்த பொழுது, தேவனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்த பொழுது, அங்கே முதல் அதிகாரங்களிலே அவர் தன்னை எப்படியாக ஒரு நல்லது போல அல்லது தான் எப்படி ஒரு நீதிமான் என்று சொல்லத்தக்கதாக மற்றவர்களை குறித்த சில நியாய தீர்ப்புகளை சொன்ன விடயங்களை முதல் அந்த 5வது அதிகாரங்களிலே நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் இங்கே 6வது அதிகாரத்திலே நீங்க பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய அந்த தேவனுடைய ஒரு பிரசன்னத்தை, தேவனுடைய ஒரு வெளிப்பாட்டை கண்ட பொழுது உங்களுக்கு தெரியும், 6வது அதிகாரத்திலே உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரங்கள் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பாருங்கள் அன்பானவர்களே, இங்கு ஏசாயாவும் தேவனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்தால், தேவனை கண்ட பொழுது தான் எப்படி இருக்கிறேன், மற்றவர்களை குறித்து நான் நியாயம் சொல்லி நான் ஏதோ நல்லவன் போல இருந்தேன் என்று அவன் அன்புக்குரியவர்களை வாழ்ந்து கொண்டிருந்தவன் தேவனை பார்த்த பொழுது, தேவனோடு தன்னுடைய காரியங்களை ஒப்பிட்டு பார்த்த பொழுது தான் எப்படி ஒரு அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் மத்தியிலே வாசமா இருக்கிறவன் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே அன்புக்குரியவர்களே தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் அவனை பரிசுத்தப்படுத்தினார். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் தேவனோடு எங்களை, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். அப்படின்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அன்பானவர்களே அவருடைய வார்த்தையின்படி நான் நடந்திருக்கிறேனா, நான் பேசியிருக்கிறேனா, சிந்தித்திருக்கிறேனா, நான் ஒவ்வொரு கிரியைகளை நடப்பித்திருக்கிறேன் என்று பார்ப்போம். இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே இந்த இடத்திலே நான் தவறி இருக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய பார்வை பிழையாயிருந்திருக்கிறது, என்னுடைய நடைகள் பிழையாயிருந்திருக்கிறது, என்னுடைய பேச்சுக்கள் பிழையாயிருந்திருக்கிறது, அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருக்குள்ளாய் அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது, அவருடைய வருகையில நாங்கள் போய் சேர முடியாது என்று சொல்லியிருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் அன்பானவர்களே அதை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து ஒரு அஜாக்கிரதை இல்லாமல் நாங்கள் பரிசுத்தமாக நாங்கள் வாழ வேண்டும். பரிசுத்தப்படுத்தி கொண்டு எங்களை ஒரு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக நிறுத்தினவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். யாரோடும், இன்னொரு மனுஷரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அல்லது எங்களுடைய சுய நீதியின் பிரகாரம்
நான் செய்தது சரிதான் என்று சொல்லி அதற்கெல்லாம் சாட்டு போக்கு சொல்லி சமாளித்து ஏதோ எங்களுடைய சுயநீதியிலே ஒரு நியாயத்தை சொல்லி அப்படியெல்லாம் வாழ கர்த்தருக்குள்ளாக அப்படி வார்த்தையின் பிரகாரம் பார்ப்போம். நான் சில வேளைகளில் மற்ற மனுஷர்கள் மத்தியிலே நான் என்னுடைய சுயநீதியிலே செய்தது பேசினது சரியா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் அதை பிழை என்று சொன்னார். கர்த்தருக்குள்ளாய் அன்புக்குரியவர்களே, அதுதான் கர்த்தரோடு ஒப்பிட்டு பார்த்து அவருக்குள்ளாய் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் என்னுடைய சுயநீதியின் பிரகாரம் நான் பேசினது சரியா இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் பாவித்து இருக்கக்கூடாது, ஆண்டவரே என்னை மன்னியுங்க என்று சொல்லி அவரோடு ஒப்பிட்டு பார்த்து நானும் நீங்களும் நாங்கள் எப்பொழுதும் எங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்குள்ளாக வாழ்கிறவர்களாக இருப்போம். ஆமேன். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.